Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ஒரே புள்ள, எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. இந்த இடத்துல இப்ப சொல்றேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் வாங்க, என் புள்ளைய கொண்டாந்து நிறுத்துறேன். உன் புள்ளைய கொண்டாந்து நிறுத்தா, என் புள்ள மேல தலை மேல சத்தியம் அடிச்சு சொல்றேன். நீங்கள் சொன்னது என்ன? தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெறும் 53 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் டெபாசிட் இழந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் கடும் எதிர்ப்பு வெடித்தது. CV சண்முகம் தலைமையிலான பெரும்பாலான எம்எல்ஏக்கள் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினர். இந்த சூழலில் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடியை நியமிக்க கோரி 17 எம்எல்ஏக்கள் மனு அளித்த நிலையில் எதிராக 30 எம்எல்ஏக்கள் மனு அளித்து கட்சியின் உடைவை உறுதி செய்தனர். இதனைத் தொடர்ந்து CV சண்முகம், விஜயபாஸ்கர், SP வேலுமணி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி திமுக ஆதரவுடன் முதல்வராக முயற்சி செய்தார். மக்களின் தீர்ப்பை ஏற்று நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிக்கிறோம். அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக SP வேலுமணியை தேர்வு செய்துள்ளோம் என்று அறிவித்தனர். மேலும் திமுக அதிமுக இடையே கூட்டணி பேச்சு நடைபெற்றதாக CV சண்முகம் முன்வைத்த குற்றச்சாட்டு தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பியது. தவேக அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க நடைபெற்ற வாக்கெடுப்பில் CV சண்முகம் தலைமையிலான 25 எம்எல்ஏக்கள் தவேகவுக்கு ஆதரவாகவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் 22 எம்எல்ஏக்கள் எதிராகவும் வாக்களித்தனர். இதன் மூலம் அதிமுக மீண்டும் இரண்டாக உடைந்தது உறுதியானது. எடப்பாடி பழனிசாமி இதனை பதவி ஆசை என்று விமர்சித்த நிலையில் CV சண்முகம் கடுமையான பதிலடி கொடுத்தார். சட்டமன்ற உறுப்பினர்களை மிரட்டுவதற்காக, அச்சமூட்டுவதற்காக, தன் பக்கம் அவர்களை எப்படியாவது இழுக்க வேண்டும் என்பதற்காக அவர் பொய் சொல்கிறார். சில முன்னாள் அமைச்சர்கள் பதவி ஆசைக்காக ஆளும் கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். யாருக்கு பதவி ஆசை என்பதை அவர் மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ஒரே பிள்ளை, எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிறது. உங்களுக்கு தைரியம் இருந்தால் வாங்க, என் பிள்ளையை நிறுத்தி அவன் தலைமேல் சத்தியம் அடிச்சு சொல்றேன். 4ஆம் தேதி தேர்தல் முடிந்து வெற்றி பெற்ற சான்றிதழை வாங்குகிறோம். சான்றிதழை வீட்டில் கொடுத்துவிட்டு சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். திமுகவில் இருந்து 2 முன்னாள் அமைச்சர்கள் என்னை தொடர்பு கொள்கிறார்கள். ஒரு முன்னாள் அமைச்சர் பார்த்து நல்ல பதவியா வாங்கிக்கோ என்று சொல்கிறார். அப்புறம் இன்னொரு முன்னாள் அமைச்சர் போன் செய்தெல்லாம் நல்லபடியா போகுது என்கிறார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. காலையில் தான் விஷயமே எங்களுக்கு புரியுது. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நாம் ஆட்சி அமைக்கிறோம், திமுக நமக்கு ஆதரவு தருகிறார்கள், நான் டெல்லியில் பேசிவிட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு, திமுக ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை, அந்த கூட்டணியில் இருப்பவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுங்கள், மீதியெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க, நமக்கு 25 அமைச்சர்கள் கிடைக்கும் என்று சொன்னார். திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம் அதிமுக. 3 தலைமுறையாக திமுகவை எதிர்த்து அரசியல் செய்கிறோம். இது எப்படி நியாயமாகும் என்று எல்லோரும் கேட்டோம். இந்த தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்திருக்கிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத அவர் 47 தொகுதிகளில் வென்றதே வெற்றி என்கிறார். இப்படிப்பட்ட பொதுச் செயலாளர் இருந்தால் என்ன செய்ய முடியும்? இதுவரைக்கும் எந்த தோல்விக்கும் அவர் பொறுப்பேற்கவில்லை. தமிழ்நாட்டில் இன்னொரு வாய்ப்பு வந்தது. சமுதாயத்தில் மிக மிக பின்தங்கியிருக்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு முதலமைச்சர் பதவி வாய்ப்பு வந்தது. திமுக ஆதரவோடு ஆட்சி அமைக்கின்ற போது கம்யூனிஸ்டுகள் நேரடியாக தவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தது. உடனே திருமாவளவனை முதலமைச்சராக ஆக்குகிறோம் என்று திமுகவில் முன்மொழியப்பட்டது. அவர் மட்டும் முதலமைச்சர், மீதி அனைத்து அமைச்சர் பதவியிலும் திமுக அதிமுக எடுத்துக்கொள்ள வேண்டும். திமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம், ஆனால் திருமாவளவனை முதல்வராக்கலாம் என்று நாங்கள் சம்மதம் தெரிவித்தோம். ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு அதிமுகவுக்கும் தவேகாவுக்கும் திமுக தான் எதிரி, அதனால் தவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கலாம் என்று சொன்னோம். இதில்தான் எங்களுக்கு அவருக்கும் கருத்து வேறுபாடு. இதுதான் நடந்த உண்மை என்றார். இந்த பிளவு அதிமுகவை மீண்டும் 2 அணிகளாக பிரித்துள்ளது. CV சண்முகம் அணி தவேகா அரசுக்கு வெளிப்படையான ஆதரவு அளித்துள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்த பிளவு தமிழக அரசியலில் புதிய சமன்பாடுகளை உருவாக்கியுள்ளது. மைனாரிட்டி அரசாக தொடங்கிய தவேகா ஆட்சிக்கு இப்போது அதிமுகவின் ஒரு பகுதியின் உறுதியான ஆதரவு கிடைத்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ஒரே புள்ள, எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. இந்த இடத்துல இப்ப சொல்றேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் வாங்க, என் புள்ளைய கொண்டாந்து நிறுத்துறேன். உன் புள்ளைய கொண்டாந்து நிறுத்தா, என் புள்ள மேல தலை மேல சத்தியம் அடிச்சு சொல்றேன். நீங்கள் சொன்னது என்ன? என்ன சொன்னீங்க? திமுகவோடு
உங்களுக்கு உறவும் இல்லை. எதுமா என்ன சொன்னீங்க? 4ஆம் தேதி தேர்தல் முடிந்து வெற்றி பெற்ற சான்றிதழ் வாங்குறோம். நான் 6:30 மணிக்கு வாங்குறேன். வாங்கிட்டு உடனே வீட்டில் கொடுத்துட்டு சென்னைக்கு கிளம்பிட்டேன். வந்து கொண்டே இருக்கிறேன். ஒரு 7:30 மணி இருக்கும் நான் செங்கல்பேட்டை தாண்டும் போது. யார் என்று பேரெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் கேட்காதீங்க, சொல்ல மாட்டேன். திமுகவில் இருந்து 2 முன்னாள் அமைச்சர்கள் எங்கள் லைனுக்கு வர்றாரு. என்னடா இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, நம்ம கூட வராங்க. முதல்ல நம்பர் தெரியாமல் எடுத்துட்டேன். நான் தான் பேசுகிறேன். என்ன பார்த்து நல்ல பதவியை வாங்கிக்கணுவாங்க. நம்ம தோத்துட்டோம், என்ன நல்ல அமைச்சர், என்னமோ பேசுகிறாரு, ஒன்றும் புரியல விட்டேன். அப்புறம் இன்னொரு அமைச்சர் வராரு. இல்லை என்னன்னா நான் 5 வருஷமாக கண்டுக்கல, இப்போ தான் ஃபோன் பண்ணிங்களேன்னு கேட்டேன். இல்லை எல்லாம் நல்லபடியாக போகுது, எல்லாம் நல்லா பார்த்துங்க, நல்லா அமைச்சர் என்னமோ சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. நாங்கள் தோல்வி இதில் அந்த சங்கடத்தில் விட்டுட்டோம். நைட்டு வந்துட்டோம். காலையில் தான் இதனுடைய விஷயமே எங்களுக்கு புரியுது. காலையில் எங்களுக்கு செய்தி வருது, பொய்ச்சாளர்லேருந்து என்னன்னு பேசுகிறாரு. நம்ம ஆட்சி அமைக்கிறோம். என்ன சொல்கிறீங்க? திமுக நமக்கு ஆதரவு தருகிறது, வெளியிலிருந்து ஆதரவு தருகிறார்கள். நான் டெல்லியில் பேசிட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு. திமுக ஆட்சியில் பங்கேற்கலை, அவங்க வெளியிலேருந்து நமக்கு ஆதரவு தருகிறாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கொடுங்க, மீதி எல்லாம் நீங்கள் எடுத்துங்க, நமக்கு ஒரு 25 அமைச்சர்கள் கிடைக்கும். நான் கேட்டேன், இது எப்படி? நான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது எதனால? திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம். திமுக ஒரு தீய சக்தி, அது அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தொடங்கப்பட்ட இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தொண்டரால் தொடங்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினரா, நாடாளுமன்ற உறுப்பினரா, அமைச்சரா, ஏன் இந்த மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா, இந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இருக்கிற இவர் 54 ஆண்டு காலம், ஒரு தலைமுறை இல்லை, 2 தலைமுறை இல்லை, 3 தலைமுறையாக எங்கள் அப்பா மாவட்ட செயலாளர் எம்பி, இப்போ நான் இருக்கிறேன். அதேமாதிரி இவருடைய அப்பா சேர்மன், இவங்களா எல்லாருமே இங்கே இருக்கிற பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறை 2 தலைமுறை. இதுவரைக்கும் திமுக எதிர்த்து நாங்கள் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறோம். இப்படி பார்த்த எங்களை திமுக ஆதரவோடு ஆட்சி அமையும் என்று நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இது என்ன நியாயம் என்று கேட்டால், இல்லைப்பா எல்லாரும் இருந்தோம், வெல்மணி இருந்தோம், அங்கே இருந்தோம், எல்லாரும் இருக்கிறோம். இன்னைக்கு சொல்லலாம், ஏன் கேபி முனுசாமி இருந்தார், அவர் உடனே அதுக்கு ஆமான்ட்டார், அது வேற. எது உடனே அதுக்கு ஒத்துக்கிட்டார், ஆமாம் கரெக்ட் தான் பண்ணுங்கன்ட்டார், அது வேற. நாங்கள் எல்லாரும் இருந்தோம். இது எப்படி நியாயம்? இது எப்படி மனசாட்சி நம்ம ஏற்றுக்கணும்? மக்கள் ஏற்றுப்பாங்களா? மக்கள் விடுப்பா, அதெல்லாம் பார்த்துப்பாங்க. ஏன்னா தொண்டர்கள்லாம் ஏற்றுப்பாங்களா? தொண்டரை நம்ம செஞ்சு அதெல்லாம் சரியாயிடுவாங்கப்பா. ஏன்னா நம்ம மனசாட்சி ஏற்றுக்குமான்னு கேட்டேன். இன்னொன்னு சொன்னேன், பொண்டாட்டி வீட்டில் போனால் பொண்டாட்டி விஷம் வச்சு சாவடிச்சிருவான். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.